கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம டுடே என்ன பார்க்க போறோம்? காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்ல ட்ரா நம்பர் 656 01/6/2024 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். டுடே மாதத்தின் முதல் நாள் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கோட தான் உங்களை பேசுறேன். அதாவது அதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ரிசல்ட்டையும் ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. அதில் நம்மளோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன எது இதில் மிஸ்டேக் விட்டுருக்கோன்றதையும் தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் எல்லா ஒரு கெஸ்ஸிங்கும் மினிமம் விசிபிள் பண்ணிக்க முடியும். மினிமம் உள்ள அமௌண்ட் தான். அதனால் பார்த்து எங்கேயும் காசு கொடுத்து ஏமாந்துடாமல் இதில் ஜாயின் பண்ணி வின்னிங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மெம்பர்ஷிப்பில் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவியூல தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் தான். ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 585. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம நீட்டாக சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுங்க. மெம்பர்ஷிப்க்குரிய ஆல் போர்டு கேசிங்கில் 3 டிஜிட் வின்னுங்க. 5 கொடுத்துருக்கோம், 8 கொடுத்துருக்கோம். இதில் 3 டிஜிட் வின்னு தாங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நம்ம சேனல் டெய்லி வின்னிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஆல் போர்டில் நம்ம கரெக்டாக எடுத்தோம். பட் ஆனால் எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்? 3 டிஜிட் பாக்ஸில் ஓரளவுக்கு பிசிறு தட்டிடுச்சு. ஆல் போர்டில் ஏபிசியில் நம்ம கன்ஃபார்ம் எடுத்தது 758. இதில் பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தாங்க அடியாயிருக்கு. இதில் அப்படி நீங்கள் ஆல் போர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 585க்கான ஒரு வின்னிங்கை சூப்பராக தட்டி தூக்கி வந்துருக்கலாம். ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை தான் எடுத்திருக்கோம். அதாவது மந்த் எண்டில் நம்ம சொன்ன மாதிரி சொல்லியிருந்தோம். மந்த் எண்டில் நம்ம ஒரு வின்னிங் டெய்லி இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாளாக நமக்கு ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு வின்னிங் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அது சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் மெம்பர்ஷிப் ஆன இவங்களுக்குமே எல்லாத்துக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவேஸ் டெய்லி ஒரு வின்னிங் யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துட வேணாம். நம்ம சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. நம்ம வீடியோ டெய்லி 6 மணிக்கு கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அதனால பார்த்து இதில் இந்த வீடியோவில் உள்ள ஒரு கெஸ்ஸிங்கும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஒரு கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்த்து விளையாடினீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? அதனால் குழம்பாமல் மெம்பர்ஷிப்பில் கொடுக்குற ஒரு வின்னிங்கும் வீடியோவில் இருக்கிறது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்து இதில் ஏபிஎஸ்சிபிசியில் இதுலேயும் சேமாக உள்ளே வந்துச்சுன்னா அதை நீங்கள் தைரியமாக நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணலாம். ஏன்னா ஹைலைட்டாக நான் சொல்கிறது இதுதான். இதை மட்டும் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன சொல்கிறேன்றதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் புரியும். ஓகேங்களா? வீடியோவை சும்மா நம்பரை மட்டும் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போயிடாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சொல்ல வர்றதே அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். வாங்க டுடே 1/6/2024 ஒரு காருண்யா லாட்டரி 656 ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏ போர்டு 5 வச்சு முடிச்சிருக்கான். இந்த ஏ போர்டு 5 வச்சு முடிச்சனால அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான 3 நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் வாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, செகண்ட் நம்பர் என்ன, என்னென்ன நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டு 5 வச்சு முடிச்சனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 7 தாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 7. அடுத்து 5 ஹைலைட்டாக வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2. அதாவது 5 வந்து ஹைலைட்டாக வச்சு நம்ம எடுக்கிறதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு நம்பருக்கான ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டாக பவர்லையும் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 0 தாங்க. அதாவது 7, 2, 0க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏ போர்டில் அதிகபட்சமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பரில் 3 நம்பர் முக்கியமான 3 நம்பர் இதுதான்.
அதனால பார்த்து கவனமா லிமிட்டா விளையாடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க பார்க்க போறோம். அதாவது பி போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 8 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ 8 வச்சு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9க்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. 9க்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து பி போர்டில் 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1க்கு வாய்ப்பு அம்சமா இருக்குங்க. 1க்கு அடுத்து ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 தாங்க. அதாவது பி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 9, 1, 2 இதுதான் நண்பர்களே. ஓரளவுக்கு நீங்க மேட்ச் பண்ணி பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் பி போர்டு 8 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான நம்பர். நம்ம கெஸ்ஸிங் உங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து நம்பரை எடுத்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்க போறோம். சி போர்டு அப்படின்னு பார்த்துட்டோம். சி போர்டு 5 2 நாளா பார்த்துக்கிட்டீங்கன்னா 5லே தான் முடிச்சுட்டு இருக்கான். அதனால பார்த்து இந்த மாசத்துக்குரிய ஒரு சாட் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சாட்டு யார் இன்னும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா சொல்லுங்க, சாட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதாவது ஜூன் மாத மந்த்லி சாட்டு வரக்கூடிய அப்கமிங் நம்பர்ஸ்ல முக்கியமான 10 நம்பர் தான். ஓகேங்களா? அதுபோக ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர் எது அதிகபட்சமா வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பரையும் நம்ம வெளியிட போறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க சி போர்டு 5 வச்சு அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்றத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா அது 1 தாங்க. 1, 4, 8 இதாங்க சி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர். அதாவது சி போர்டு 5 வச்சு 1, 4, 8 இதாங்க அதிகபட்சமா வரக்கூடிய நம்பர்ல முக்கியமான 3 நம்பர் இதுதான். அது இந்த 8 மட்டும் பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. அதை மட்டும் நான் மார்க் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டோம், பி போர்டு பார்த்துக்கிட்டோம், சி போர்டு பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதுல நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர், மூணையுமே எடுத்து 3 டிஜிட் பாக்ஸா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 169. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 723. ஓகேங்களா? 169, 723. 723க்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் 402. சரிங்களா? மூன்றாவது முக்கியமான ஒரு நம்பர் 402. ஓகேங்களா? 402க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா 138. ஓகேங்களா? 138க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா 806. அதாவது இது 6ங்க. 806. 806 இதெல்லாம் ஒரு ஹைலைட்டான வரக்கூடிய அப்கமிங் நம்பர்ஸ். எதையுமே பார்த்து பாக்ஸா ப்ளே பண்ண முடிஞ்சா பாக்ஸா ப்ளே பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு மினிமம் ராவாவது அப்படி எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? 806க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா 7, அதாவது காருண்யா லாட்டரி 3 டிஜிட் பாக்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு 6 நம்பர் தாங்க முக்கியமான ஒரு நம்பர். இந்த 6 நம்பர் தான் 169, 723, 402, 138, 806, ஃபைனலா 751. இதாங்க நம்மளுக்கு அதிகபட்சமா வரக்கூடிய நம்பர்ல முக்கியமான 6 நம்பர் இதுதாங்க. இது நீங்க மேக்சிமம் பாக்ஸா ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இது அப்படியே ராவா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அதாவது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. இந்த ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா
அதிகபட்சமாக நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 83ங்க. 83 33 ஓகேங்களா? 83 33. அடுத்த நம்பர்னா 28ங்க. 28க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 20 ஓகேங்களா? 28 20 ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 79 67 இதாங்க ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான 6 நம்பர் இதுதான். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கங்க ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான ஒரு சிம்பிள் ஓகேங்களா? நாளைக்கு மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு வின்னிங் கண்டிப்பாக நம்பரில் எடுத்தே ஆகணும். இது காருண்யா லாட்டரி கெஸிங்க்கான ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸிங். 83 33 28 20 79 67 இதாங்க ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பரில் முக்கியமான 6 நம்பர் இதுதான் ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஏசி பிசிக்கான ஒரு கணிப்புகள் இதுதான் நண்பர்களே 6 நம்பர் ஓகேங்களா? 83 33 28 20 79 67 இதுதான் ஹைலைட்டான ஒரு நம்பருங்க. பார்த்து கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 585ல் ஆல்போர்டு கெஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாங்க. நம்ம ஆல்போர்டு கெஸிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா 4 உள்ளே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ட்ரி 4 தாங்க. 4க்கு அடுத்தாப்புல 7க்கு என்ட்ரி வாய்ப்பு நிறையவே இருக்கு. 7க்கு அடுத்தாப்புல 3 தாங்க. 3 தாங்க. இதான் ஆல்போர்டுக்கு கான ஒரு கெஸ்ஸிங்ல நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 4 7 3 ஆல்போர்டு கெஸ்ஸிங்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வரக்கூடிய நம்பர்ல கன்ஃபார்மான ஒரு நம்பர் இதுதான் ஓகேங்களா? பார்த்து உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் இன்றைய கெஸ்ஸிங் இனிந்தே சிறப்பாக முடிந்தது. காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு வேற என்ன கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.